இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைக்காக எடுத்துக்கொண்டதான தலைப்பு கிறிஸ்தவர்களும் தேவனுடைய சித்தம் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் இன்னையிலிருந்து நாம் தொடர் போதனைகளாக தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். கிறிஸ்தவர்களும் தேவனுடைய சித்தமும் எடுத்து வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Matthew chapter 6 verses 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல, பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆமென். கிறிஸ்தவர்களும் தேவனுடைய ராஜ்யமும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்டியன்ஸ் அண்ட் தி வில் ஆஃப் காட். இந்த பரலோகத்தில் செய்யப்பட்டிருக்கிற தேவனுடைய சித்தமானது பூலோகத்திலேயும் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ முதலாவதாக இந்த தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நம்பர் 1, கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய நோக்கம். நம்பர் 2, கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய விருப்பம். நம்பர் 3, கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டம். அப்போ இந்த சித்தம் என்பது கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய திட்டம். எப்படி இந்த 3 காரியம் பரலோகத்தில் செய்யப்பட்டதோ அல்லது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதோ செயல்படுவதோ அதே போல பூமியிலையும் செய்யப்பட வேண்டும். அப்போ இந்த பூமியிலையும் தேவனுடைய சித்தம், அதாவது அவருடைய நோக்கம், அவருடைய விருப்பம், அவருடைய திட்டம் செயல்படணும் அப்படின்னா கிறிஸ்தவர்களாகிய நாம் இதை இந்த உலகத்துக்கு கொண்டு போக வேண்டும், ஸ்ப்ரெட் பண்ண வேண்டும், பரப்ப வேண்டும். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் என்ன? சும்மா ரட்சிக்கப்பட்டுட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டு ஏதோ ஒரு சபைக்கு வந்துட்டு ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஆண்டவருடைய விருப்பம் இல்லாத நம்முடைய விருப்பம், ஆண்டவருடைய நோக்கம் நம்முடைய நோக்கம், ஆண்டவருடைய திட்டம் இல்லாதபடிக்கு நாம போடுற திட்டம், இதெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறமே ஒழிய தேவனுடைய விருப்பமோ திட்டமோ நோக்கமோ செயல்படும்படியாக நமக்குள்ளேயோ நம்முடைய குடும்பத்துக்குள்ளேயோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், மனைவியோ கணவனோ பிள்ளைகளுக்குள்ளேயோ அந்த காரியத்தை செயல்பட, அதாவது ஆங்கிலத்தில் நல்ல ஒரு வார்த்தை சொல்லப்படுது, ப்ராசஸ் அப்படின்றது, செயல்முறை. அது ப்ராசஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? முயற்சி பண்ண மாட்டேங்கிறோம். வந்தானுக்கு வந்தான், போனானுக்கு போனான்னு ஏதோ ஒரு கேட்ட கவலை, கேட்டா பலவீனம், கேட்டா நோய், கேட்டா இல்லை, கேட்டா அது, கேட்டா இது, இப்படிதான் நம்ம சொல்லிக்கிட்டே ஒரு சாக்கு போக்கு சொல்லுமே ஒழிய, சாக்கு போக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறமே ஒழிய ஆண்டவருடைய சித்தத்தை செயல்முறைப்படுத்த, அந்த ப்ராசஸ் பண்ண நம்ம எங்கேயுமே எத்தனிக்க மாட்டேங்கிறோம். இங்க வேதம் சொல்கிறது 10 வாசிக்கும் பொழுது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதா. அப்போ பரலோகத்துல அவருடைய சித்தம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, பூமியிலே அவருடைய சித்தம் செயல்படுகிறதா? அல்லது ஒரு கிறிஸ்தவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவனுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் செயல்படுகிறதா? அல்லது அவனுடைய குடும்பத்திற்குள் செயல்படுகிறதா, செயல்பட்டு கொண்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா ஒரு கிறிஸ்தவன் அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை பெற்றும் அந்த சித்தத்தை அறியாமல் அல்லது உணராமல் அல்லது செயல்படும்படியாக எந்த வகையிலும் ஒரு இணக்கம் கொண்டு சபையோடு ஒத்து போறதோ, ஊழியத்தோட ஒத்து போறதோ, ஊழியக்காரர்களோட ஒத்து போறதோ, அல்லது ஒரு சரி சமமாக இருக்கக்கூடிய ஒரு விசுவாசங்களோட ஒத்து போறதோ, தேவனுடைய வார்த்தையினால் ஒத்து போறதோ, தேவ ஆவியினால் ஒத்து போறதோ, தேவ பிரசன்னத்தால் ஒத்து போறதோ, தேவ மகிமைக்குள்ள ஒத்து போறதோ கிடையாது. எல்லாமே ஒரு சுயநலவாதிகளை போல தன்னுடைய விருப்பம், தன்னுடைய ஆசை, தன்னுடைய காரியம்,
தனக்கான இப்ப குடும்பத்துக்குள்ளேயே இருக்கிறோம் அப்படின்னா, கணவன் மனைவி இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய திட்டத்துக்காக, அவங்களுடைய நோக்கத்துக்காக, அவங்களுடைய விருப்பத்துக்காக தான் இருக்கிறோமே ஒழிய இல்ல ஒட்டுமொத்த குடும்பமும் கர்த்தருடைய நோக்கத்தை பிரதிபலிக்க அல்லது கர்த்தருடைய சித்தத்தை பிரதிபலிக்க நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு பிடிவாதம், ஒரு பொறாமை, ஒரு முறுமுறுப்பு, ஒரு கசப்பு, ஒரு உலக ஆசை, உலக பாவம், உலக செயல், ஒரு கோபம், ஒரு எரிச்சல், ஒரு பழிச்சொல், மற்றவர்கள் மேல பழி சொல்றது, இப்படியே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வழியே யாருக்குள்ளே செயல்படுகிறது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இந்த பரலோகத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தாங்க, தேவசித்தம் செயல்பட்டு கொண்டிருந்தாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக. அவங்க சொல்லும்போது யோவான் சொல்லும்போது சொல்றாங்க, நாங்கள் எப்படி ஒன்றாக இருக்கிறோமோ அதே போல நீங்க இருக்கணும் என்ற ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்க. நம்ம கூட செயல்பட்டு கொண்டு இருக்கிறதா? இப்ப பரலோகத்தில் செயல்படுகிற அவருடைய திட்டம் நம்ம கூட செயல்படுதா? அதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, முதல் ஒரு 12 பேரை அழைத்து அபிஷேகம் பண்ணி என்ன பண்ணாரு, என் சித்தத்தை என்ன பண்ண செயல்படுங்க அப்படின்னு அனுப்பினாரு. 2வது 70 பேர் அனுப்பினாரு. அதுக்கு பிறகு பார்த்தா நிறைய மிஷனரி, நிறைய அப்போஸ்தலர், நிறைய இவாஞ்சலிஸ்ட், நிறைய போதகர்களை ஆண்டவர் அனுப்பி எதுக்கு அனுப்பினாரு? அவருடைய சித்தத்தை உலகத்தில் கொண்டு வருவதற்காக. பரலோகத்தில் செய்யப்பட்டது போல பூலத்தில் செய்யப்படுது. இன்னைக்கு உங்களையும் தேவன் அறிந்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார் அப்படின்னா ஏதோ ஒரு கடமைக்காக சபையில கடமைக்காக போறதுக்காக நீங்க எழுப்பி பிரகாசிக்கணும். சபைக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க சீசர்களாக மாறணும், விசுவாசியாக இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்து நீங்க என்ன பண்ணணும், கிறிஸ்தவர்களாக மாறணும். விசுவாசிக்கு அடுத்து கிறிஸ்தவர்களாக மாறணும், கிறிஸ்தவர்களுக்கு அடுத்தபடியா நீங்க சீசர்களாக மாறணும். சீசர்களாக மாறணும் என்ன பண்ணணும்னா, நீங்க இங்க கேட்கிற வசனங்களை, வார்த்தைகளை, நீங்க பெற்ற அபிஷேகங்களை, மகிமைகளை வெளியே சாட்சியாக கொண்டு போய் நேராக வரணும். ஊழியக்காரன் வரணும், பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, நான் ஒரு 10 விசுவாசி சந்திக்க போறேன், அடுத்து வரும்போது 10 விசுவாசியை நான் சந்திக்கும் போது 10 விசுவாசி சபைக்கு கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லி என் சாட்சியை சொல்ல போறேன். அங்கே போய் தேவனுடைய வார்த்தையை சொல்ல போறேன், நான் ஒரு சீசனாக மாற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். அப்படி போய் என்ன பண்ணணும், சபையை வளர்க்கணும், சபையை பெருக, சபையில அவருடைய சித்தத்தை என்ன பண்ணணும், செயல்படுத்தணும் அல்லது நாட்டணும். நம்ம என்ன பண்றோம், சபைக்கு வரோம், ஜெபம் பண்றோம், பைபிள் படிக்கிறோம், ஆராதிக்கிறோம், தேவ வார்த்தையை கேட்குறோம், அப்படியே உட்காந்துட்டு போகிறோம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நீ அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது அதே மாதிரி செய்கிறோம், அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போது அது மாதிரி செய்கிறோம். அதுக்கடுத்து இந்த சித்தம் நமக்குள்ள இருக்கிற பெற்றுக்கொண்ட சித்தம் வெளியே கொண்டு போய் என்ன பண்ண மாட்டேங்கிறோம், செயல்படுத்த மாட்டேங்கிறோம். அதனால என்ன ஆகுது அப்படின்னா, தேவனுடைய சித்தத்துக்கு பதிலாக மனுஷனுடைய விருப்பம், மனுஷனுடைய நோக்கம், மனுஷனுடைய திட்டமே நமக்குள்ள வெளியே போகுது. அது வெளியே போறது அடுத்தடுத்து ஸ்ப்ரெட் ஆகுது. இவங்க என்ன பேசுறாங்களோ அதை அவங்க பேசுறாங்க, இவங்க என்ன செய்யறாங்களோ அவங்க என்ன செய்ய, இப்படிதான் போயிட்டு இருக்க வழிய தேவன் என்ன நினைக்கிறாரோ, தேவன் என்ன செயல்படுத்துறாரோ, எதுக்காக அந்த ப்ராசஸ் வச்சிருக்காரோ அது செயல்பட மாட்டேங்குது. எத்தனை பேர் புரியுது? மேத்யூ சாப்டர் 12 verses 50. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 50ஆவது வசனம். 12:50. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும். நல்ல கவனம் பாருங்க, ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார். அவர் சொல்லும் போது இங்க ஒரு சீசன் சொல்றான், ஐயா உன்னுடைய தாயாரும் உன்னுடைய சகோதரர்களும் வெளியே இருக்கிறாங்க. இவர் எங்க இருக்கிறாரு, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப சொல்றாரு, என்ன சொல்றாரு, யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரர்கள், தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில செய்கிறவர்கள், தேவனுடைய விருப்பம், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டத்தை செய்கிறவர்கள் தான் எனக்கு சகோதரனும் என் தாயுமா இருக்கிறார்கள், இவர்கள் கிடையாது. அப்ப என்ன அர்த்தம், இந்த உலகத்துல ஆண்டோடைய சித்தம் இல்லாமல் உலக சித்தத்தை, சத்ருனுடைய சித்தத்தை, சாத்தானுடைய திட்டத்தை நமக்குள்ள ஒரு மனுஷன் கொண்டு வருகிறான் அப்படின்னா அவனை தூக்கி போட்டுடணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம தடையா இருக்காங்கன்னா அவன் தூக்கி தள்ளி வச்சிடணும். அதான் 1 சங்கீதத்தில் வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்குது, 1 சங்கீதம் 1 வாசிங்க, எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான்.
துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் துன்மார்க்கனுடைய ஆலோசனையில நடக்கக்கூடாது. பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பாவியுடைய வழிகளை நிற்க கூடாது. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் பரியாசக்காரர் உட்காரத்துல உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ தேவனுடைய சித்தத்துக்கு ஒரு தடையா இருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தாலும் மனுஷியா இருந்தாலும் அவங்க எப்படிப்பட்டவர்களாக அது சொல்ல ஒரு ஆண்டு சொல்லும்போது தாய், சொந்த பெத்த தாய், உலகத்துல அவரை ஜெனிப்பித்த தாய், கூட பிறந்த சகோதரர்கள், இவர்களையே ஆண்டவர் நம்ம தேவனுடைய சித்தம் இல்லாதவர்கள், சித்தத்தை செய்யாதவர்கள் எனக்கு தாய் கிடையாது. தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் என் சகோதரன் தாய்மா இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யாமல் இருப்போம் என்று சொன்னால் நாம் அவருக்கு ஏற்றவர்கள், பிரியமானவர்கள். நம்ம சொல்லலாம், நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், பல மணி நேரங்கள் நான் ஆராதனை பண்ணியிருக்கிறேன், ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறேன், துதிச்சிருக்கிறேன், நான் அப்படி பண்ணிக்கிறேன், நான் இப்படி பண்ணிக்கிறேன், நம்ம நிறைய லிஸ்ட் போட்டாலும் அவருடைய சித்தம் நமக்குள்ள இல்லாவிட்டால், அவருடைய சித்தத்தின்படி நாம் செயல்படாவிட்டால் நாம் அவரோடு பரலோகத்துக்கு நான் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. நம்முடைய பரலோகத்தினுடைய வாசி கிடையாது. நம்முடைய நடைமுறைகளை மாற்றணும். ஒரு கடமைக்காக, ஒரு காரியத்துக்காக. இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு நடக்கணும், அதிசயம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும். அற்புதம் உன் வாழ்க்கையில் எதுக்காக வருகிறது, அதிசயம் எதுக்காக வருகிறது? ஒரு தடவை தான் அதிசயம் அற்புதமா நடக்கும். அதுக்கு பிறகு தேவனுடைய சித்தத்தின்படி தான் ஒவ்வொரு காரியம் நடக்கும். இயேசு கிறிஸ்து போறாரு, ஒரு மலப்பிரசங்கம் போறாரு. அங்க எல்லாரும் முதல் என்ன கொடுக்குறாரு? முதல் இடத்துல சாப்பாடு கொடுக்கல, முதல் இடத்துல தண்ணி கொடுக்கல. முதல்ல அவங்களுக்கு என்ன பண்றாரு? வார்த்தைகளை கொடுத்துட்டாரு. இந்த வார்த்தைகளை கொடுத்து முடிச்ச பிறகு கடைசியில் தான் அதிசயம் அற்புதம் செய்யறாரு. அது எதுக்காக செய்யறாரு? பசியும் பட்டினியுமா இருக்கிறாங்க, குறைவான அப்பம், குறைவான மீன் நிறைவாக்கி கொடுக்கிறாரு. அது நிரந்தரமானது கிடையாது. அன்னைக்கு ஒரு வேலை தான், நல்ல கவனம், ஒரு வேலை தான். டெய்லி குறைவான அப்பம் நிறைவாகல, குறைவான மீன் நிறைவா, டெய்லியும் அந்த அதிசயம் அற்புதம் நடக்கல. அந்த ஒரு நிமிஷம் தான், ஒரு செகண்ட் தான், அந்த ஒரு வேலை தான். அந்த ஒரு வேலை சாப்பிட்டு முடிச்சாலும் முடிஞ்சு போச்சு. அப்போ இது எதுக்காக அதிசயம் அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில அப்படின்னு சொன்னா, தேவனுடைய சித்தத்துக்குள் கொண்டு போறதுக்கு அவருடைய மகிமை, இதுதான் அவருடைய மகிமையை காண்பிக்கிறதுக்காக, இதுதான் அவருடைய மகிமையினுடைய காரியம் என்று சொல்லி காண்பிக்கிறதுக்காக, இதுதான் அவருடைய அந்த மகிமையினுடைய அர்த்தம் சொல்லி காட்டுறதுக்காக, அந்த ஒரு வேளை அவரை பற்றி தெரிஞ்சு கொள்வதற்காக, அந்த சாட்சியை பெற்றுக் கொள்கிறதுக்காக, அந்த தரிசனத்தை பெற்றுக் கொள்வதற்காக கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் டெய்லி அது நடக்கலை. அதுக்கடுத்து அவங்களுக்குள்ள அந்த தேவனுடைய சுத்தம் வந்த பிறகு அவங்க காரியங்களை வாய்க்கப்படிக்கிட்டாங்க, காரியம் செய்ய ஆரம்பிச்சாங்க, வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க, வியாபாரங்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க, விவசாயம் செய்ய ஆரம்பிச்சாங்க, அப்படின்னு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதன் மூலமாக அவங்க 30, 60, 90, 100 அவங்களுக்குள்ள வளர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நீங்க சபைக்கு வாரீங்க அப்படின்னு சொன்ன, சபையில வந்த பிறகு, சபைக்கு விட்டு நீங்க போன பிறகு டெய்லி இந்த பாஸ்டிங் வார்த்தைகளை சொல்லுறதுதான் அவருடைய வேலை. எங்களுடைய வேலை வார்த்தைகளை சொல்றதுதான், தரிசனத்தோடு பேசுறதுதான். டெய்லி ஒவ்வொரு மணி நேரம் உங்களோட பேச முடியாத வார்த்தைகளை. அப்ப எங்க போறீங்க, எது போறீங்கன்னு உங்களை என்ன பண்ண முடியாது, பூத கண்ணாடி வச்சு நாங்க பார்க்க முடியாது, உங்களை வாட்ச் பண்ண முடியாது, ஒரு செக்யூரிட்டி கார்டு போட முடியாது. அதுக்கடுத்து நீங்க எதுக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நீங்க தேவனுடைய வார்த்தைகள் படி நடக்க ஆரம்பிக்கும் போது அவருடைய சித்தம் உங்களுக்கு செயல்படும். அந்த சித்தம் உங்களுக்கு செயல்படும் போது அந்த சித்தத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க, மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சுங்க. எத்தனை பேர் புரியுது? 1 பேதுரு 4:2 1 பேதுரு 4:2 1 பேதுரு 4:2 ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும், ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்திற்குள்ளும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல், மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்து இருப்பான். அது என்ன சொல்லப்படுகிறது?
தேவனுடைய சித்தத்தின்படி. அப்ப முதல்ல சொல்லப்படுது மாம்சத்தின்படி பாடுபடுகிறவன் இனி மாம்சத்திலிருந்து காலம் வரைக்கும் மனசுடைய இச்சையின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு. அப்போ இந்த சரீரப்படி மாம்சத்தின்படி காணப்படுகிற அந்த பாவங்களை விட்டு ஓய்ந்து நம்முடைய காலம் வரைக்கும், அதாவது மனுஷனாக இந்த பூமியில வாழும் கடைசி நிமிடம் வரைக்கும் தாயின் கருவில ஜெனிப்பித்து இந்த பூமியில வந்து விழுந்து என்னுடைய உயிர் மறுபடியுமாக யோபு சொன்னது போல மண்ணுக்கு மண்ணாக சாம்பலுக்கு சாம்பலாக நாம போகும் வரைக்கும், நம்முடைய காலம் வரைக்கும் இந்த பாவங்களை விட்டு வெளியே வந்து, பாவங்களை விட்டு வெளியே வந்த பிறகு அவருடைய சித்தத்தின்படியே வாழணும். திரும்ப அந்த பாவத்துக்குள்ள என்ன பண்ணக்கூடாதான், மாம்சத்துக்குள்ள மாம்சத்தினுடைய காரியங்களுக்குள்ள போகக்கூடாது. அப்போ சுத்திலும் என்ன இருக்குமா வேதம் சொல்றது அங்க வாசிக்கும். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி. அப்போ மாம்சத்துக்கு அப்போ என்ன பண்ணுது, உலகத்துல இருக்கும்போது மாம்சத்தின் பாடுகள் வரும். ரட்சிக்கப்பட்ட மாம்சத்தின் பாடு வராதுன்றது கிடையாது. கண்களின் இச்சை வரும், மாம்சத்தின் இச்சை வரும், பொருளினுடைய இச்சை வரும், அடுத்தவர்கள் மேல இச்சைகள் வரும், மாம்சத்தில் என்னென்ன காரியங்களுக்கோ அத்தனையும் வரும், சகல பாவங்களும் வரும். அப்போ அதோடு நம்ம செயல்படுகிறது தேவனுடைய சித்தம் கிடையாது. ஒரு பக்கம் பைபிளும் இன்னொரு பக்கம் உலகமும் கிடையாது. பைபிளை எடுத்தாச்சு அப்படின்னு சொன்னா உலகத்தை விட்டுறணும், உலகத்தை பிடிச்சாச்சுன்னா பைபிளை விட்டுறணும். ரெண்டையுமே பிடிச்சுக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி இருப்போம் என்று சொன்னால் அது தேவனுடைய சித்தத்தினால் கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் நிறைவேற மாட்டேங்குது, தேவனுடைய நோக்கம் நிறைவேற மாட்டேங்குது, தேவனுடைய பிரியம் நிறைவேற மாட்டேங்குது, அல்லது தேவனுடைய விருப்பம் நிறைவேற மாட்டேங்குது. அப்போ என்ன நிறைவேறி கொண்டிருக்கிறது யோசிக்கணும். என்னுடைய திட்டம் போறேன், நான் சுயமாக நான் ஆசைப்படுறேன், டிசைட் பண்றேன். அந்த டிசைர், அந்த விருப்பம் எனக்குள்ள முளைக்குது. ஒரு நோக்கத்தை ஒரு பார்க்கிறேன், ஒரு சில காரியங்களை நோக்கி பார்க்கிறேன், அதன் மேலேயே நான் போகிறேன். உதாரணத்துக்கு ஒரு போன் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த போன் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதை ஆளுகை செய்ய நமக்கு உரிமை உண்டு, அதை பயன்படுத்த நமக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் அதுக்கு அடிமையாகக்கூடாது. நாம என்ன பண்ணிடுறோம், நமக்கு அடிமையாக போயிடும். அதான் விஷயம். இந்த உலகத்துல எல்லாமே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே நம்ம ஆளுகை செய்ய, அனுபவிக்க, ஆண்டு கொள்ள, அடிமைப்பட கிடையாது. இப்ப ஆண்டவர் படித்தது எல்லாமே நல்லதுக்கு. ஆனால் இந்த சாத்தான் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய திட்டம் நமக்குள்ள செயல்பட விடாமல், தேவனுடைய திட்டத்தை நம்ம ஸ்ப்ரெட் பண்ண விடாமல், பரப்ப விடாமல், மற்றவர்களுக்குள்ள கொண்டு போக விடாமல் நம்மளை ஒரு காரியத்தில் பிடிச்சு அடிமைப்படுத்தலாம். சில ஆசாபாசங்களை, சில பாவ காரியங்களை, சில தவறுகளை, மீறுதல்களை, பலவிதமான மாம்சத்துக்கு உட்பட்டிருக்கிற காரியங்களை நமக்குள்ள கொண்டு வந்து நம்மளை அடிமைப்படுத்தி நம்ம அடிமையாக்கி வச்சு நம்ம அடிமையாகிறோம். ஆண்டவர் ஒரு விசை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க முடியாது அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் ரத்தத்தை சிந்திருக்கிறார், சிலுவையை தூக்கியிருக்கிறார், சிலுவை அடிக்கப்பட்டிருக்கிறார், இந்த உலகத்தில் வந்து பாடுகள் பட்டார். ஆனா மறுபடியுமாக நம்ம எங்க போகிறோம், இந்த உலகத்தின் காரியங்களுக்குள்ள போகிறோம். அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை நாம் இழந்து போயிடும். தேவனுடைய சித்தத்தை இழந்து போகும்போது என்ன ஆகுது, அடுத்த வருஷம் என்ன சொல்லப்படுகிறது, சென்ற வாழ்நாட்காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி அப்படி இல்லைங்க. இதுக்கு அடுத்து நான் சொல்ல போறேன், புறஜாதிகளுடைய இஷ்டப்படி. அப்போ இங்க என்ன பண்றோம், நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி அந்த சித்தம் நமக்கு செயல்பட்டு இதை கொண்டு போய் நம்ம கிறிஸ்தவன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், நான் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறேன், ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய வார்த்தை கேட்கிறேன், தினமும் பைபிள் படிக்கிறேன், அவர் வார்த்தை எனக்குள்ள ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு, செயல்முறைப்படுத்திக்கிட்டு இருக்கு, செயல்பட்டு கொண்டு இருக்கு. அப்போ இதை நான் கொண்டு போக மாட்டேங்கிறேன். நான் என்ன பண்றேன், புறஜாதிகளுடைய இஷ்டத்துக்கு
அவங்க சாப்பிட சொன்னாங்க, அவங்க போக சொன்னாங்க, அவங்க வர சொன்னாங்க, அவங்க இதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்க. இப்படிதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கவே ஒழிய நான் கிறிஸ்தவனாகிய நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய சித்தத்தை நான் கொண்டு போக மறுக்கிறேன். பரலோகத்தில் செய்யப்பட்டு கொண்டிருக்கிற அந்த தேவனுடைய சித்தம் பூலகத்தில் செய்யப்பட என்னை அழைத்திருக்கிறார். பூமியில கொண்டு போவதற்கு என்னை அழைத்திருக்கிறார். இதை செயல்முறைப்படுத்துக்கு என்னை ஆண்டவர் என்ன பண்ணிக்கிற தரிசனத்தோடு கொண்டுகிறார். இதை உணராமல் புறஜாதிகளுடைய இஷ்டத்துக்கு நம்ம போறோமே ஒழிய ஆண்டவருடைய இஷ்டம் இல்லை. இதனாலதான் நம்ம என்ன பண்றோம், உலகத்துல நம்ம தோத்து போயிடுறோம். இப்ப நம்ம என்ன சொல்றோம், ஜெபம் பண்றேன், பைபிள் படிக்கிறேன், ஆராதனை பண்றேன், என் வீட்டுல 24 மணி நேரமும் ஸ்பீக்கர்ல ஆண்டோடைய பாட்டு தான் போடுறேன், டிவியில செய்தி தான் கேட்கிறேன், அற்புத டிவி பார்க்குறேன், அதிசய டிவி பார்க்குறேன், மிராக்கிள் டிவி பார்க்குறேன், ஏஞ்சல் டிவி பார்க்குறேன், ஆஸ்வாத டிவி பார்க்குறேன், ஜாய்ஸ் மேயர் பேசுகிறாங்க, பென்னிகன் பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறாங்க, இவங்க பேசுகிறாங்க, எல்லாம் பேசுகிறாங்க. ஆண்டவர் உங்களிடத்துல பேசுறது என்னாச்சு? ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன சொல்லு என்னாச்சு? ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்த வாக்குத்தத்தம் என்னாச்சு? ஆண்டவர் உங்க மேலே வச்சிருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தினுடைய அந்த பிரதிபலிப்பு, அந்த தரிசனம் என்னாச்சு? எல்லாத்தையும் பொய்யாக்கிட்டீங்க. நீங்க புறஜாதிகளோட புறஜாதிகளாங்க. அடுத்த வாசகம் தொடர்ந்து. அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துரிச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறிகொண்டு அருவருப்பான விக்கிர ஆராதனையை செய்து வந்தோம். இப்ப இந்த புறஜாதிகளுடைய தேவனுடைய சித்தத்தை, அதாவது தேவனுடைய நோக்கம், தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டம் பெற்றிருக்கிற நாம் அதற்கு நம்ம கிரியை செய்யாதபடிக்கு, அதை கொண்டு போகாதபடிக்கு இந்த புறஜாதிகளுடைய இஷ்டத்துக்கு நம்ம போனதுனால நமக்கு என்ன வந்துருச்சு? இப்போ காம விகாரம் வந்துருச்சு, மதுபானம் வந்துருச்சு, களியாட்டு வந்துருச்சு, விக்கிரகாரம் வந்துருச்சு. இப்போ தேவனுடைய சித்தத்தை பெற்றுக்கிற நாம், தேவனுடைய சித்தத்தை கொண்டு போகிற நாம் இப்ப என்ன பண்ணிட்டோம்? முற்றிலும் உலக பிரகாரமான ஆண்டவருடைய நோக்கத்தை விட்டுட்டோம், ஆண்டவருடைய விருப்பத்தை விட்டுட்டோம், ஆண்டவருடைய திட்டத்தை விட்டுட்டோம். இப்போ முழுசும் சாத்தான் நம்மளை என்ன பண்ணிட்டான்? மோட்டிவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், அல்லது சாத்தான் நம்மளை மோல்டு பண்ண ஆரம்பிச்சிட்டான், அல்லது சாத்தான் நம்மளை முழுசுமாக அடிமைப்படுத்தி வச்சிட்டான். ஆனா நம்ம பேரு கிறிஸ்தவர்கள், ஆனா நம்ம பேர் விசுவாசங்கள், ஆனா நம்ம பேர் தேவ பிள்ளைகள். ஆனா நம்ம சபைக்கு போறோம். சபைக்கு எப்படி போறோம்? அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த 2 மணி நேரம், 2.5 மணி நேரம், 3 மணி நேரம், அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை. ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகு என் வாழ்க்கை அப்படியே புரட்டி போடுது, மாற்றப்படுது. இப்ப நான் தேவனுடைய சித்தம் இல்லை. அப்ப தேவனுடைய சித்தம் இல்லாமல் என்ன ஆகிறோம்? நம்ம பொய்யாக்க போறோம். அந்த பொய் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோடு கூட நீங்களும் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள். அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோட நீங்கள் விழாமல். இப்ப என்ன விழுந்து போயிட்டோம். இப்ப ஆண்டோட வார்த்தை சொல் விழாமல். விழுந்து போகிறது தேவனுடைய சித்தம் கிடையாது, விழாமல் இருக்கிறது தான் தேவனுடைய சித்தம். நமக்கு எல்லாமே வரும். கண்கள் இச்சை வரும், மாம்சத்தின் இச்சை வரும், மனசின் யோசனையினால் வரும், சிந்தனைகள் வரும், வாய் வார்த்தைகளால் வரும், ஜனத்தால் வரும், தாயால் வரும், தகப்பனால் வரும், கட்டிய கணவனால் வரும், மனைவியால் வரும், பெற்ற பிள்ளைகள் வரும், பேர பிள்ளைகளால் வரும், எல்லாமே வரும். ஆனால் நமக்குள்ள அந்த சுய கட்டுப்பாடை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். அந்த செல்ஃப் கண்ட்ரோலை நம்முடைய வாழ்க்கையில பேலன்ஸ் பண்ணணும், நடைமுறைப்படுத்தணும், கடைபிடிக்கணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ தேவனுடைய சித்தம் இல்லை அப்படின்னு சொன்னா தேவனுக்கு நம்ம பிள்ளை கிடையாது, தேவனுக்கு சகோதரன், ஆண்டவருக்கு சகோதரன் கிடையாது, ஆண்டவருக்கு தாய் தகப்பன் நம்ம கிடையாது, நம்ம ஆண்டவர் சாயல் கிடையாது. யூதாஸ் காரியத்தை சொல்லும் போது இயேசுவை போல இருந்தான் அப்படின்னு சொல்லப்படுது. இயேசுவை போலவே இருப்பான் யூதாஸ் காரியத்தை. அவன் ஜாடையில தான் இயேசுவை போல இருந்தான்.
ஆனால் அவனுடைய செயல்பாடுகள் முற்றிலும் சாத்தானுடைய காரியமாக மாறிச்சு. அவன் தூக்கு போட்டு, அதாவது 4 மரித்து போனான். என் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்னைக்கும் ஜீவனோடு. இதுதான் விஷயமே. நான் இயேசுவை போல மாற்றப்பட்டேன், இயேசுவை போல இருக்கிறேன், இயேசுவை போல பேசுகிறேன், இயேசுவை போல நடக்கிறேன், இயேசுவை போல. ஆனால் சாத்தானுக்குள்ள நான் போகும் பொழுது என்னுடைய வாழ்க்கை முடிவுக்குள்ள வருது. இயேசுக்குள் வரும் பொழுது என்னுடைய வாழ்க்கை மறுபடியுமாக உயிர்ப்பிக்கப்படுது. இதான் விஷயமே. நம்ம இதை நினைக்காம என்ன பண்ணிடுறோம் கேட்டீங்கன்னா, உலகத்தில் கிடைக்கிற சிற்றின்பங்களுக்குள்ள நம்ம விழ போகிறோம். சிற்றின்பங்கள் நமக்குள்ள வரும் பொழுது அது நமக்குள்ள யாக்கோபு முதல் அதிகாரத்தை வாசிக்கும் போது அந்த சின்ன சின்ன விஷயம் நமக்குள்ள வரும் பொழுது என்னதான் அது அப்படியே நமக்குள்ள பெருசாகி அது குட்டி போட்டு அது பாவம் மாறி அது மரணத்துக்கு கொண்டு போகுது. பாவத்தின் சம்பளம் மரணம். கிறிஸ்தவனுக்கும் மரணம் வரும், உலக பிரகாரம் மனுஷனுக்கும் மரணம் வரும். ஆனால் இவன் மரணத்துக்கு பின்பதாக அக்கினி கடலுக்குள்ள போவான், பாதாளத்தின் அக்கினி கடலுக்குள்ள போவான், அக்கினி கிணறுக்குள்ள போவான். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற மரிச்சவன் மறுபடியும் பிழைத்து கிறிஸ்துவோடு வாழ்வான். இதுதான் கிறிஸ்துவனுக்கும் உலகப்பெரு. இதை கிறிஸ்தவர்களும் தேவனுடைய சித்தமும். தேவனுடைய சித்தத்தும் இல்லாமல் இருக்கிறதுனாலதான், உலக பிரகாரமான இருக்கிறதுனாலதான் மதுபானங்கள், களியாட்டுகள், விக்கிரகாராதனைகள். அப்போ நான் ஒரு கிறிஸ்தவனாக பிறந்து கிறிஸ்தவனாக வளர்ந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த என்னுடைய வாழ்க்கையில நான் மதுபானத்துக்கு போகலாமா, களியாட்டுக்குள்ள போகலாமா, விக்கிரகாராதனைக்குள்ள போகலாமா அப்படின்னா போகக்கூடாது. பாவ வாழ்க்கைக்குள்ள போகலாமா, போகக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில பாவம் வரக்கூடாது. நான் பாவத்தை மேற்கொள்ளணும். பாவத்துக்கு நான் மரித்து நீதிக்கு நான் பிழைத்து இந்த உலகத்துல தேவனுடைய சித்தத்துக்குள்ள நான் செயல்பட்டு அந்த சித்தத்தை என் குடும்பத்துக்குள்ள, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற என் எல்லைக்குள்ள, என் பட்டணத்துக்குள்ள. ஒரு நீதிமான் இருந்தால் எருசலேம் நகரத்தை அழிக்க மாட்டேன், 10 நீதிமான் பட்டணத்தை அழிக்க மாட்டேன். இந்த மாதிரி வாக்குத்தத்தம் சொல்லப்படுது. அப்போ நீதிமானாக நான் மாற்றப்பட்டால் நான் அழிவுக்கு தூரமாவேன், அழிவுகள் என்னை மேற்கொள்ளாது. பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருக்கு பிரியம், அருவருப்பாய் பாவத்தில் இருக்கிறவனுடைய மரணம் கர்த்தருக்கு பிடிக்காது. ஒருத்தன் சிகரெட்டு குடிச்சு, கஞ்சா குடிச்சு, சாராயம் குடிச்சு, விபச்சாரம் பண்ணி, வேசித்தனம் பண்ணி, அதனால புற்றுநோய் வந்து பல விதமான தீரா நோய்கள் வந்து அதெல்லாம் மறைச்சு போனால் அவனுக்கு பரலோகத்துல இடம் கிடையாது. விபச்சாரம் பண்ணி, வேசித்தனம் பண்ணி, கள்ளத்தனம் பண்ணி, விக்கிரகத்தனம் பண்ணி இவன் மறிச்சால் அவனுக்கு மறுபடி ஜீவன் கிடையாது. அவன் அக்கினி கடலுக்கு பாதாளத்துக்குள் தள்ளப்படுவான். அவனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம சொல்லுவோம், ஏன் ஆண்டவர் எனக்கு நல்ல பழத்தையும் கெட்ட பழத்தையும் வச்சார்? எதுக்காக பரலோகத்தையும் எதுக்காக நரகத்தையும் வச்சார்? அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி நடந்து வாழ்ந்து அவருடைய சித்தத்தை பிரதிபலிக்கிறவன் நல்ல கனியை புசித்து பரலோகத்துக்கு போவான். ஆண்டவர்கள் நமக்கு முன்பதாக சாபத்தையும் பாவத்தையும் வச்சிட்டாரு. சாபத்தை எடுக்கிறவன் சாபத்தினாலையும், ஆசீர்வாதத்தை எடுக்கிறவன் ஆசீர்வாதத்தினாலையும், ஆசீர்வாதத்தை எடுக்கிறவன் ஆசீர்வாதத்தினால் ஜெயம் கொள்வான். உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு, ஆனாலும் ஜெயம் கொள்வீர்கள். எப்படி? அவருடைய வார்த்தையினால், அவருடைய சித்தத்தினால். இது நிறைய பேருக்கு தெரியாது. அதனாலதான் நம்ம சபைகளை என்ன பண்றோம்? புறம் தள்ளுறோம். சபையில சாட்சி இல்லாமல் போயிடும். சபையை நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்காக வரும். ஏதோ சபையில என்ன தெரியுமா, சபையை குறித்து கடந்த இதுக்கு முன்னாடி எடுத்த தேவச்செய்தியில், அதுக்கு முன்னாடி எடுத்த தேவச்செய்தி, சபைக்கு வரணும், ஒழுங்காக வரணும், சபையில் என்ன அப்படின்னு நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்கீங்க. ஏன் அப்படின்னா சபைனா என்ன? சபை என்பது உன் வீட்டினுடைய கீரை சட்டி கிடையாது. கீரையை கடைய வரைக்கும் சட்டி, கீரையை கடைஞ்சி முடிச்ச பிறகு கீரை காலியான பிறகு அந்த சட்டியை கழுவ போடணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.
அது கறி பிடிச்சு போச்சு கீழே போடு, அப்படி சபை கிடையாது. சபை தான் உன்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவ அஸ்திவாரம். நீ இந்த சபையில் இருந்தாலும் அல்லது வேற சபையில் இருந்தாலும் சபைக்கு என்ன பண்ணணும், நீ ஒரு சீசனாக மாறணும். அந்த சபையை கட்டி எழுப்புறது எப்படி? அந்த சபை ஆத்மாக்கள் நேரம் வரணும். பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, அபிஷேகம் பண்ணுங்க, நான் போய் ஒரு 50 ஆத்மா சந்திக்க போறேன், ஒரு 30 ஆத்மாவா இல்லை 20 இல்லை 10 ஆத்மா நான் சந்திக்க போறேன். அவங்கள போய் சாட்சியை சொல்லுவேன், தேவச்சதி நீங்க கொடுத்த தேவச்சதியை கொண்டு போய் சொல்ல போறேன். சொல்லணும், ஜெபம் உடனே ஜெபம் பண்ண ஊழியக்காரன் ஜெபம் பண்ணுவாரு. நீ உடனே என்ன பண்ணணும், போய் பேசி ஆத்மா கொண்டு வரும், சபையை கட்டணும், சபையை வளர்க்கணும். நீங்க இதை பண்றோமா? நம்ம என்ன பண்றோம், இங்க வார்த்தைகளை கேட்டுட்டு இங்கேயே விட்டுட்டு உலக பிரகாரமா உலகத்தானோடு சேர்ந்து நம்ம கூத்து கழிச்சுக்கிட்டு குமாரம் போட்டுக்கிட்டு அல்லது நம்ம என்ன பண்றோம், போய் தேவசதி கொடுக்குற இடத்துல உலக வார்த்தைகளை பேசு, இப்படி அடைஞ்சிட்டு இருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களை மாற்றுங்க. அதுக்காக தான் சபைகள் கர்த்தரைகளை அழைத்து அனுப்புறது, ஊழியக்காரர்களை அழைத்து அனுப்புறது. எதுக்காக அப்படின்னா, இங்க நிறைய ஊழியக்காரர் என்ன பண்றா, அற்புதம் செய்கிறேன், அதிசயம் செய்கிறேன், தண்ணி திராட்சரசமாக மாறுது, பர்ஸில் பணம் வருது, பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம் வருதுன்னு சொல்லி உன் நோய் குணமாகுது, அது குணம் இருக்க கட்டி எங்க மறைஞ்சு போச்சா, மறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதிசயம் அற்புதம். இது வந்து தேவனுடைய மகிமை வெளியேறணும். உனக்கு ஒரே ஒரு முறை கத்த செய்வார், அதுக்கு அடுத்து நீ கத்தரை பிரியப்படுத்தணும். தேவ சித்தத்தின்படி வாழ்ந்து அவர் சித்தத்தின்படி வேலை செஞ்சு அவர் சித்தத்தின்படி வியாபாரம் செஞ்சு அப்படியே அதுக்கடுத்து அவர் சித்தத்தின்படி பெருசாகிட்டே போகணும். நாளுக்கு நாள் வளர்ந்து பெருசாகிட்டே போகணும். அது அப்படி அப்படியே நடைமுறைப்படுத்திக்கிட்டே போகணும், ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே போகணும். ஒன் டைம் ப்ராசஸ் கிடையாது, இது வாழ்நாள் ப்ராசஸ். உன் வாழ்நாள் முழுவதும் இது செயல்படுத்திக்கிட்டே கொண்டு இருக்கணும். ஆண்டவருக்காக ஜெயம் எடுக்கணும், ஆண்டவருக்காக ஜெயத்தை கொண்டு போகணும், ஆண்டவருக்காக அந்த ஜெயத்தை என்ன பண்ணணும், செயல்படுத்தணும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம். வந்தாளுக்கு வந்தான், போனாலும் போனாலே விமர்சனம் படுத்திக்கிட்டு, ஆண்டவர் குற்றம் சொல்லிக்கிட்டு, கோலார் சொல்லிக்கிட்டு, சபைகளை குற்றம் சொல்லி கோலார் சொல்லிக்கிட்டு, ஊழியக்காரனை கோலார் சொல்லிக்கிட்டு செய்யக்கூடாது. கர்நாடகா வந்து தமிழ்நாட்டில் ஒரு தப்பு நடந்து போச்சு. ஒரு பெண் நண்பர்களால், சொந்த நண்பர்களால் பாலியல் வன்முறை செய்யப்பட்டுச்சு. அப்போ எல்லாம் அந்த மாநிலத்தில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அந்த கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக போராடுறாங்க, தர்ணா பண்ணுறாங்க. அப்போ நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், முதலமைச்சர் என்பவர் ஒரு சட்டத்தை போடத்தான் முடியும், சட்டத்தை செயல்படுத்த முடியும். அந்த செயல்படுத்தி எல்லாம் பண்ணது ஜனம், அதை பாதுகாக்கிறது ஜனமா இருக்கணும். இவங்க ஒரு பாய் ஃப்ரெண்டோட அந்த பொண்ணு போய்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு நைட் 11 மணிக்கு அங்கே போகணும், ஏர்போர்ட் சைடு போகணும். அவங்க தப்பு தானே. நைட் 11 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போறா அப்படின்னு சொன்னா சிஎம் சட்டத்தையும் போட்டு பின்னாடியே வாழையும் பிடிச்சிக்கிட்டு டார்ச் அடிச்சுக்கிட்டு இங்கே போகாதமா இங்கே வாமான்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஒவ்வொருத்தரையே பார்க்க முடியுமா? சொல்லுங்க. 6 கோடி ஜனங்கள் மேலே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்களே பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. அதே போல தான் தேவனுடைய வார்த்தையை சொல்லி நாங்களும் தேவனுடைய வார்த்தை சொல்றது, அவர் திட்டத்தை சொல்றது, அவருடைய விருப்பத்தை சொல்றது, அவருடைய நோக்கத்தை சொல்றது எங்களுடைய காரியம். இதை நீங்க உங்களுக்குள்ள வளர்த்து, இதை உங்களுக்குள்ள அந்த பாதுகாப்புக்குள்ள, அந்த தற்காப்புக்குள்ள உங்களை செயல்படுத்துறது உங்களுக்கு காரியங்களுடைய நேரம். பாஸ்ட் வந்துக்கிட்டு உங்க கூட வந்துக்கிட்டு ஒருத்தர் கூடயா வந்துக்கிட்டு நீ அங்க போகாத, நீ இங்க போகாத, நீ இதை செய்யாதுன்னு சொல்ல முடியாது. நீ சொல்லுவாங்க, நீ எந்த சபைக்கு போற, எந்த சர்ச்சுக்கு போற, எந்த பாஸ்டர் இருக்கிறாரு, எந்த பாஸ்டர் போற, இப்படியா சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு போது அங்கே என்ன ஆகுது, எங்களுடைய பேர்கள், எங்களுடைய சபை பேர்கள், எங்களுடைய ஆண்டவருடைய பேர்கள் அங்கே தூசிக்கப்படுது. ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படுது. தூசிக்கப்படுவதற்காக நீங்கள் அழைக்கப்படலை, அதுக்காக நீங்க ரட்சிக்கப்படலை, அதுக்காக நீங்க தெரிந்து கொள்ளப்படலை, அதுக்காக நீங்க சபைக்கு வரல. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. அப்போ ஒரு முறை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிசயம், அற்புதமும், அடையாளம்
வாழ்நாள் முழுவதும் தேவனுடைய சித்தத்தை பிரதிபலிக்கிறது தான் உங்களுடைய வேலை. இருக்கீங்களா? எத்தனை பேர் புரியுது? முதல் பாட்டில் பார்ப்போம். எபேசியர் 5:15-17 Ephesians chapter 5 verses 15, 16 and 17. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். முதல் பகுதிக்கு நாம் கடந்து சொல்வோம். கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களும் தேவனுடைய சித்தமும் என்று சொல்லி தலைப்பு வச்சிருக்கிறேன். அப்போ கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று முதலாவது அறிய வேண்டும். கர்த்தருடைய சித்தம் என்னதென்று. நான் வந்தேன், ஜெபம் பண்ணேன், பேய தோர்த்தனே, பிசாச தோர்த்தனே, எனக்கு வல்லமை கிடைச்சிச்சு, எனக்கு அபிஷேகம் கிடைச்சிச்சு, நான் உள்ள போய் உலகத்துல போய் என்ன பண்றேன், நான் மற்றவர்களுக்கு அற்புதம் செய்ய, அதிசயம் செய்ய நான் அழைக்கிற ஆண்டவர். தேவனுடைய சித்தத்தை அறிஞ்ச நான் தேவனுடைய சித்தத்தை வெளியரங்கப்படுத்துவதற்காகத்தான் நான் அழைக்கப்படுகிறேன். அப்ப தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்றத அறியணும். தேவனுடைய சித்தம் என்னதென்று நீங்கள் அறிந்து கொண்ட பிறகுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும். நீங்க தேவனுடைய சித்தத்தை அறியாமல் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன், நானும் பரிசுத்தவான், நானும் சபைக்கு போறேன், நானும் பைபிள் வச்சிருக்கிறேன், எனக்கு விலை உயர்ந்த பைபிள் இருக்கு, உலகத்துல கிடைக்காத வெளிநாட்டு பைபிள், ஒரு இம்போர்ட்டட் அல்லது எக்ஸ்போர்ட்டட்ல இருந்து வந்த ஒரு பைபிள் இருக்கு, ஒரு முக்கியமான பைபிள் வச்சிருக்கேன்றதுனால பெருசு இல்லை. தேவனுடைய சித்தம் எனக்குள்ள இருக்கா? அந்த தேவனுடைய சித்தத்தை நான் அறிந்திருக்கேன். என்ன பண்ணும்? ஆனபடியினால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். அப்போ தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறியும் பொழுதுதான் ஞானம் இல்லாதவர்களாய் நீங்கள் இருக்காமல் நடக்காமல் ஞானம் உள்ளவர்களாய் நீங்க நடக்க முடியும். எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு புத்தி இல்லை, எனக்கு அறிவு இல்லை, எனக்கு கீழ்ப்படுதல் இல்லை, என்னால் உணர முடியல, என்னால் பார்க்க முடியல. அப்போ தேவனுடைய சித்தத்தை நீங்க அறியலன்னு அர்த்தம். தேவனுடைய சித்தம் என்னதுன்னு உங்களுக்கு புரியாமல் இருக்குன்னு அர்த்தம். அப்போ தேவனை ஜெபிக்கும் போது ஆண்டவர்கிட்ட எனக்கு அது கொடுங்க, இது கொடுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்கன்றதை விட, அதிசயம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, அடையாளம் செய்யுங்கன்றதை விட, முதல்ல ஆண்டவர் எனக்கு சித்தத்தை வெளிக்கொண்டு வாங்க, எனக்கு காட்டுங்க, உங்க சித்தம்னா என்ன, அந்த அறிவை எனக்கு தாங்க, அந்த புத்தி எனக்கு தாங்க. அந்த சித்தம் இல்லாமல் நான் உலகத்தில் நான் இருக்க முடியாது, செயல்படுத்த முடியாது. உங்க சித்தம் இல்லைன்னா நான் என்னுடைய வாழ்க்கை அலங்கோலமாயிரும், அவலட்சமாயிரும், என் சாட்சி கெட்டு போயிடும். என் சாட்சி கெட்டு போச்சு அப்படின்னா நான் பரலோகத்துக்கு போக முடியாது. நான் அவலட்சமானேன்னா தேவனுடைய சாயலாக இருக்க முடியாது. முதல்ல தான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு அந்த ஞானம் மற்றவர்களை போல் நடக்கக்கூடாது. தேவனுடைய மறுபடியும் பாவம் செய்து மறுபடியும் குத்தம் செய்து குறை செஞ்சு மீறுதல் செஞ்சு அக்கிரமம் செஞ்சு மறுபடியும் விழுந்து போகிறவர்களாக எண்ணப்படாமல் நீங்க விழுந்து போகிறவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நீங்க பிரதிபலிக்கணும். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை புரோஜனப்படும். அப்போ நாட்கள் பொல்லாதவை. இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் இருக்குது? பொல்லாதவையான நாட்களாக இருக்குது. பொல்லாதமான காரியங்கள் நடக்குது. கொள்ளை நோய்கள், ஆபத்துகள், விபத்துகள். போறான் அப்படின்னா இங்கிருந்து நடந்து போறான் அப்படின்னா திரும்ப வீட்டுக்கு வரமாட்டேன். கடந்த நாளில் பார்க்கும் பொழுது ஒரு நடிகர் 70-80 நடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு நடிகர், அவர் வீட்டுக்கு காலையில் என்ன பண்ணிக்க மனைவிட்ட சொல்லியிருக்காரு, நான் பேப்பர் வாங்கிட்டு வாக்கிங் போயிட்டு பேப்பர் வாங்கிட்டு வரேன் அப்படிங்க. போனவர் தானே இன்னைக்கு வரைக்கும் காணும். 25 வருஷம் ஆச்சா, 25 வருஷமா தேடிட்டு இருக்காங்க. அந்த அம்மா 25 வருஷமா போனாரா, பாடி கிடைக்கல, செத்தாரா, என்ன பண்ண இருக்காரா, எனக்கு இருந்தாலும் அவருக்கு 97 வயசு ஆகும்.
இருக்காங்கன்னு தெரியல அப்படின்றாங்க. அவங்க மகங்க சொல்றாங்க, மக சொல்றாங்க என்னாச்சுன்னு தெரியாது அப்படின்னு. போறவன் திரும்ப வீட்டுக்கு வர வரைக்கும் கேரண்டி இல்லை. எங்க என்ன நடக்க போது, எப்படி நடக்குது. கடந்த நாள்ல பெங்களூர்ல சுமன் பாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி ஹைதராபாத்துக்கு பஸ்ல வராங்க. இந்த பஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, ஒரு பைக்கான வேற பக்கம் போயிட்டு இருக்கான். அந்த பைக் வந்து என்ன பண்ணுது, ஒரு அந்த நடு ரோட்ல வச்சிருக்கக்கூடிய அந்த தடுப்பு சுவர் மேல உரசுது. அந்த பைக் தீ பிடிக்குது. அந்த பைக் என்ன பண்ணுது, வலிகி எங்கேயோ போயிட்டு இருக்கிற பஸ் மேல ஓடுது. பஸ் தீ பிடிச்சி எரியுது. இப்ப பஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி என்ன பண்றாங்க, எங்க நம்ம பெங்களூர்ல நம்ம வீட்டுக்கு அடுத்து நம்ம பக்கத்தில் சுமன் பாளையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி, தாய் தகப்பன் பிள்ளைங்க எரிஞ்சு போறாங்க, உருவ தெரியாம போறாங்க. அப்ப காலங்கள் எப்படி இருக்கு, பொல்லாதவன் போறவன் திரும்பி வர முடியல. எப்போ என்ன நோய் வருது இல்லை. நடந்து போயிட்டு இருக்க ஒரு சின்ன ஒரு கல் தட்டுது. கடந்த நாள் ஒரு நண்பர் சொல்றாரு, ஐயா நான் நடந்து போயிட்டு இருந்தேன், கல் தட்டுச்சு, என்னுடைய சுண்டு வரல ஒரு புண்ணு, சின்ன புண்ணாச்சு, ஆனால் இன்னைக்கு அதை புற வச்சிருச்சு, அந்த சுண்டு வரல எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. எனக்கா சோமனுங்க, டாக்டர் சொல்றாங்க அந்த சுண்டு வரல எடுக்க போறாங்க அப்படின்றாங்க. அழுகிறாரு. நடந்து போயிட சின்ன கல். அப்போ காலம் எவ்வளவு பொல்லாதவையா இருக்கிறது உணரணும், உணர்ந்து செயல்படும். கிறிஸ்தவர்கள் உணர்ந்து செயல்படும். காலம் பொல்லாதவையா இருக்கு. அப்போ அந்த காலத்தை நம்ம எப்படி பிரோஜனப்படுத்தணும். இன்னைக்கு எவ்வளவு சாப்பாடு சொல்றோம், நாளைக்கு பார்ப்போம். சபைக்கு வர்றது நாளைக்கு பார்ப்போம். ஜெபம் பண்றது அப்புறம் பார்ப்போம். பைபிள் படிக்கிறது அப்புறம் பார்ப்போம். ஆராதனை பண்றது அப்புறம் பார்ப்போம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வச்சுட்டு அப்புறம் பார்ப்போம். ஒரு சாக்கு போக்கு சொல்லும், இவங்களால தான் நான் சபைக்கு வரேன், இவங்களால தான் நான் பைபிள் படிக்கிறேன், இவங்களால தான் ஜெபம் பண்ண முடியல, இவங்களால தான், என் கணவனால தான், என் மனைவியால தான், என் பிள்ளைகளால தான், அம்மாவால தான், அப்பாவால தான், நண்பரால தான், என் வேலையால தான், என் வியாபாரத்தால தான். இப்படி ஒவ்வொரு சாக்கு போக்கு நம்ம சொல்லிட்டே இருக்கோம். ஒவ்வொரு சாக்கு போக்கு நம்ம சொல்லிட்டே இருக்கோம். நம்மளுடைய பலம் எடுக்கணும். எனக்கு பலம் வேணும், எந்திரிக்கவே முடியல, பேக் பெயின் ஆச்சு, முழங்கால் வலியாச்சு, பாதம் எரிச்சலாச்சு, தலை சுத்துச்சு, என்னால ஜெபம் பண்ண முடியல. இப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே வழிய. இன்னைக்கு புதுசா நான் ஊருக்கு போனேன். ஊருக்கு போயிட்டேன் வேலைக்காக. இன்னைக்கு ஸ்பெஷல் வேலை, இன்னைக்கு ஸ்பெஷலாக வியாபாரம். இப்படிதான் சொல்றோமே வழிய, இந்த காலத்தை எப்படி பிரோஜனம், ஆண்டவருக்காக அந்த நேரத்தை எப்படி செலவு பண்றது, ஆண்டவருக்கு பிரியமாய் அந்த நேரத்தை. எனக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் அல்லது அந்த ஒரு காரியம், ஒரு கண்ணிமைக்கும் நேரம், அப்போ அதுல என்னத்தை செய்யலாம், ஆண்டவருக்கு என்ன பண்ணலாம், இதை செய்யணுமே. ஒரு ஸ்தோத்திரம், ஒரு ஆமை, அவர் வாக்குத்தத்தை நினைத்து, அவர் தரிசனத்தை நினைத்து. தரிசனம் கூட நான் பார்த்தேன் சொப்பனம், அப்படிதான் ஆண்டோட கேட்டேன். ஆண்டவரே நான் இப்படி சொப்பனம் பார்த்துட்டேன், இப்படி நினைச்சு வச்சிருக்கேன், இதான் என் தரிசனம், இதை கொண்டு அப்படின்ற ஆண்டோட கேட்க முடியும். ஆண்டவரே எனக்காக நீ கண்டு இருக்கிற சொப்பனம் என்ன, நீ எனக்காக நியமித்து வச்சிருக்கிற தரிசனம் என்ன, அந்த தரிசனம் எனக்குள்ள நிறைவேறட்டும். யோசுவா சொப்பனங்களையும் தரிசனங்களையும் சொல்லும் பொழுது அவனுடைய சுயத்தினால் அல்ல, தேவனுடைய திட்டத்தினால் வழியே. சொப்பனத்தை விரிவாக்கம் பண்ணுகிற தானியேல் கூட ஆண்டோடைய சித்தத்தினால சொன்னாலே வழிய அவனுடைய திட்டத்தினால். எனக்கு நான் சொப்பனங்கள், எனக்கு நிறைய பேர் நான் சொப்பனம், எனக்கு இப்படி ஒரு சொப்பனம், கெட்ட சொப்பனம் வந்துச்சு, கெட்ட சொப்பனம், அது எப்படி வரும்? நான் தேவனுடைய சித்தத்துக்குள்ள அவனுடைய பிரோஜனம், காலத்தை பிரோஜனப்படுத்தி கொண்டிருந்தால் இதுக்கு நான் பயப்பட மாட்டேன், இதுக்கு அசைந்து போக மாட்டேன். இதுதான் என்னுடைய ராஜ்யம். வாசிப்போமா? ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் மதியற்றவர்களாக, அதாவது நீங்கள் முட்டாளாக, ஒரு ஃபூலாக இருக்காதபடிக்கு. அப்படிதான் அதெல்லாம் அர்த்தம். மதினா ஃபுல். நீங்க ஃபுல்லா இருக்காதபடிக்கு, ஃபுல்னஸா இருக்காதபடிக்கு கர்த்தரின் சித்தம் என்னன்னு உணர்ந்து கொள்ளும். முதல்ல உணரணும், கர்த்தருடைய சித்தம் இருக்கா, நான் வேலைக்கு போறது கர்த்தருடைய சித்தம் இருக்கா,
வேலை 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 வேலைக்கு போகணும், அங்கே வேலைக்கு போகணும், இங்கே கூட 10 கிடைக்கும், அங்கே கூட 5 கிடைக்கும். இது கர்த்தருடைய சித்தம் கிடையாது. இங்க போனால் இது கிடைக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஓடு, அங்க ஒரு மீன் இருக்கும், அதை பிடி, அதை வாயத்தர, அதுக்கு 2 காசு இருக்கும். திருப்பி அந்த மீனை என்ன பண்ண, தண்ணிக்குள்ள போட்டுரு, அந்த 2 காசு எனக்கு ஒன்று கொடுத்து உனக்கு வச்சு, தேவனுக்குரிய தேவனுக்கும் நாயனுக்குரிய நாயனுக்கும். புரியுதா சொல்றது? இப்படி ஆண்டவர் சொன்னாரே ஒழிய, நீ மீன் பிடிச்சிட்டே இரு. அப்புறம் வந்தாரு, பேதர்கிட்ட வந்தாரு, என்ன பண்ணிட்டு இருக்க? இரா முழுவதும் வலை போட்டேன் ஆண்டவரே, எனக்கு கிடைக்கல, ஒன்றும் சிக்கல. அந்த இடத்துல போட்டேன், அந்த இடத்துல தான் போட்டேன், நைட்டு முழுசும் அங்கதான் போட்டேன், காலை வரைக்கும் அங்கதான் போட்டேன். இப்ப நான் சொல்றேன், நீ போடு. சரி, என்னமோ வார்த்தை நீ சொல்ற, நான் கேட்கிறேன், உன் வார்த்தைக்கு நான் மதிப்பு போடுறேன். ஓகே, நான் போடுறேன். போட்டான், வலை கிளியுது, கிளி எடுக்கிறான், படகு நிறையுது. இப்போ தூரமாக போகிற நண்பருடைய படகு, தம்பி வா ஐயா, ஓ படகுல கொஞ்சம் இடம் கொடுக்க முடியுமா? மீனை நிறைய பிடிச்சிட்டேன், ஐயர் சொன்னாரு, ஐயர் சொன்னபடி நான் போட்டேன், வலை போட்டேன், அவர் வார்த்தையின்படி போட்டேன். நைட்டு முழுசுக்கும் ஏன் சித்தத்தில், ஏன் விருப்பத்தினால, ஏன் நோக்கத்தினால, ஏன் திட்டத்தினால போட்டேன், ஒண்ணுமே கிடைக்கல. ஆண்டவர் திட்டத்துக்குள்ள போட்டேன், ஆண்டவர் சித்தம், ஆண்டவருடைய நோக்கத்துக்குள்ள போட்டேன். அவர் சொன்னாரு போட்டேன். இப்ப என் போட்டு நினைச்சு, உன் போட்டு இளவல் கொடு, அவன் போட்டு நிறையுது. இப்ப சொல்றாரு, இனிமேல் நீ மீன் பிடிக்கிறவன் கிடையாது, மனுஷனை. இப்ப மனுஷனை பிடிக்கிறது ஏன் பின்னாடி வா அப்படின்னு. அப்ப ஏன் பின்னாடி வா அப்படின்னா, அப்ப அவர் பின்னாடி போகணும். அப்ப தேவனுடைய சித்தம் அப்படின்றது அவருக்கு பின்பதாக அவர் நடந்த அந்த வடு, அந்த பாதத்தினுடைய தடம், அதுக்கு பின்னாடி நீங்க நடந்து, அவர் நடந்து போறாரு, அதை பின்பற்றி வருகிறது தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதே ஒழிய, நமக்குன்னு ஒரு பாதையை வகுத்து நமக்கான ஒரு தடத்தை போட்டு, என் தடத்துக்கு பின்னாடி என் பிள்ளை வரணும், என் பேர பிள்ளை வரணும் கிடையாது. அவர் இடத்துல நான் போகணும், எனக்கு பின்னாடி அவர் தடத்துக்கு பின்னாடி நான் போகும்போது என்ன பின்பற்றி என் பிள்ளை வரணும், என் பேர பிள்ளை வரணும். அப்ப நானும் என் வீட்டாரும் வேண்டாம் கர்த்தரையே, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ மதியற்றவர்களாக புருஷன் ஒரு வழி, பிள்ளை ஒரு வழி, மனைவி ஒரு வழி, அக்கா ஒரு வழி, தம்பி ஒரு வழி, அக்கா ஒரு வழி, தம்பி ஒரு வழி, ஆளுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்றது கிடையாது. அது தேவனுடைய சித்தம் கிடையாது. தேவனுடைய சித்தம் என்றது உட்காந்து கணவன் மனைவி பிள்ளைய பேசி, குடும்பம் உட்காந்து பேசி, இதுதான், இதைத்தான் கொண்டு வரணும், இதைத்தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது, இது பண்ணக்கூடாது, இங்கே போகக்கூடாது, இதுதான் போகணும் அப்படின்னு சொல்லி அவர் சித்தத்தை கொடுது. அப்போ இன்னைக்கு அப்படி மாறி போறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க மதி உள்ளவர்களாக இருக்கிறீங்க, மதி அற்றவர்களாக இராமல், அதாவது நீங்க முட்டாளாக இருக்காமல் கர்த்தருடைய சித்தம் என்னது என்று உணர்ந்து கொள்ளுங்கள். உணரணும், கர்த்தர் சித்தமா, நான் வேலைக்கு போகிறது கர்த்தருடைய சித்தமா, எனக்கு கொடுத்த வாழ்க்கை கர்த்தருடைய சித்தமா, எனக்கு பிள்ளை கொடுத்துருக்காரு ஆண்டவர் கர்த்தருடைய சித்தமா. இன்னைக்கு பிள்ளை வளர்க்க தெரியாதவங்களுக்கு பிள்ளைய கொடுக்குறாரு, பிள்ளை பிள்ளை ஏங்குறவங்களுக்கு பிள்ளை கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா சித்தம் கிடையாது. ஏன் சித்தம்? நம்ம யோசிப்போம், ஏன்டா இவங்களுக்குலாம் பிள்ளை கொடுக்கல, எதுக்காக பிள்ளை கொடுக்கல, இவங்களுக்கு வளர்க்க தெரியல, சாரி, வளர்க்க தெரியல, இவங்களுக்கு இத்தனை பிள்ளை வளர்க்கறதுக்கு எனக்கு பிள்ளை கொடுக்கல. ஏன்னா அந்த பிள்ளை வளர்க்கறதுக்கு நமக்கான சித்தம் கிடையாது. தேவனுடைய நோக்கம், தேவனுடைய விருப்பம், தேவனுடைய, ஏன்னா நமக்குள்ள ஷார்ட் டெம்பர் இருக்கு, உணர்ந்து கொள்ளாமல், இது என்னன்னு உணர்ந்து கொள்ளாமல் ஒரு மூர்க்கம், ஒரு மூக்கு மேல வரக்கூடிய ஒரு கோபம், சட்டுன்னு சட்டனா வரக்கூடிய ஒரு திட்டம், ஒரு காரியம், ஒரு கோபம், ஒரு எரிச்சல் ஏதோ இருக்கு, எடுத்தோமா கவுத்தமான்னு இருக்கிறோம். அப்ப இது ஆண்டோடைய நோக்கம். பணத்தை சம்பாதிக்க தெரியாது, அவனுக்கு நிறைய பணத்தை கொடுக்குறாரு, வேலை செய்ய தெரியாது, அவனுக்கு நிறைய வேலை கொடுக்குறாரு. பணத்துக்காக ஏங்குறவன் இருக்கான், பசிக்காக ஏங்குறவன் இருக்கான், வேலைக்காக ஏங்குறவன் அவனுக்கு வேலை இல்லை. ஏன்னா தேவனுடைய திட்டம். ஏன் அப்படி? தேவனுடைய திட்டம் என்பது என்ன? இவன்கிட்ட கொடுத்தா 1 2 2 4 4 8 8 16 ஆக்க முடியும். ஆனா இவன்கிட்ட கொடுத்தா ஊதாரியா என்ன பண்ணிடுவான் பணத்தை. நல்லா பாருங்க,
பணம் வரும், ஊதாரியா ஒரு செகண்ட்ல அவன் கொடுத்துட்டு அங்கங்க பண்ணிட்டு உட்காந்துக்குவான். அடுத்த வேலை சாப்பாடுக்கு நான் உட்காந்துக்குவான். சாப்பாடு கேட்குவான், ஆனால் சாப்பிடுவோம். லபக்கு சாப்பிடுவோம். சாப்பாடு கையில் கிடச்சி லபக்கு சாப்பிடுவான். ஆனால் சாப்பாடை செதறி அடிச்சிருவான். எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி கெட்டு போக வச்சிருவான். அதான் ஆண்டவர் சொல்லுவாரு, இன்னைக்கு உள்ள மண்ணாவை இன்னைக்கு மட்டும் எடுத்துக்கோ, நாளைக்கு அது கெட்டு போயிடும் அப்படின்னு. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இவன் பணத்துக்காக ஏங்குறான், இவன் குழந்தைக்காக ஏங்குறான், இவன் வேலைக்காக இங்கே கிடைக்கும் அங்கே கிடைக்குது அப்படின்னா ஏன் கிடைக்குதுன்னா அவன் அதை மாற்ற அவனுக்கு திராணி இருக்கு. இவன் அதை நாசமாக்குற காரியம் இருக்கு. எவ்வளவு விஷயம் சொல்லப்படுது இல்லையா? அதனாலதான் நிறைய காரியங்களை கற்றுது. ஆண்டோட சித்தத்துக்கு விட்டுறணும். ஆண்டோட சித்தத்துக்கு விடும்போது தான் சரியா நம்மளுடைய வாழ்க்கை ஜெயமாக மாறும். இதோட தொடர்ச்சியை அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். கண்களுடைய தலைமுறையும் ஜெயமாக. அன்பின் ஆண்டவரே, இந்த நாள் அருமையான ஆஸ்வதிக்கப்பட்ட நாளில் கிறிஸ்தவர்களும் தேவனுடைய சித்தமும் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் தேவனுடைய சித்தத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர்கள் சொல்லிக் கொடுத்தபடியாக எங்களுக்கு நல்ல ஒரு பிரசங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கினதுக்காக சொல்றேன். கேட்ட ஒவ்வொருவரும் தேவ சித்தத்துக்குள்ள வரட்டும், காலங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளட்டும். வர சீக்கிரத்தில் இருக்கிறபடினாலே இன்றைக்கு அந்த தேவ சித்தத்தினால் தன் குடும்பத்தையும் தன் சபையும் தன் தேசம் பட்டதை அலங்காரம் பண்ணக்கூடிய ஜனமாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.